லட்சுமி கலாச்சாரத்தை நம்ம வீட்டுக்கு வர வைப்பது எப்படி, பணம் காசுலாம் வீண் விரயம் ஆகாத நம்ம வீட்டில் தக்க வச்சுக்கிறது, அதை பற்றி தான் இன்னைக்கு வந்து வீட்டிலேயே செய்கிற மாரி சொல்ல போகிறோம். அது நீங்கள் நான் சொல்கிறத செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லட்சுமி கலாச்சாரம் வரும், பணம் காசு வந்து சேரும், வீண் விரயம் ஆகாது. என்ன பண்ணுறீங்க, நாய் உருவி செடியிலே வந்து சென்னாய் உருவி செடி, அந்த செடியை தான் வேர் ஓணும் நம்மளுக்கு. இதை எப்போ எடுக்கணும்னா வேலைக்கிழமை காலையில், ராவுகாலம் யமகண்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்ல ஒரு நேரமாக இருக்கணும். எடுத்துக்கலாம். வேர் வந்து ஒரு வேறு கூட தரையில் கட் ஆகக்கூடாது, அப்படியே போடுங்கன்னா முழுசாக வரணும். நீங்கள் பதமாக அதை எடுத்து அந்த வேரை உதறி எடுத்துருங்க. எடுத்து அந்த மேலே இருக்கிற அந்த செடி இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துருங்க. இதை அந்த வேரை எடுத்தாந்து வச்சு மஞ்சள் தண்ணியில் அலம்பிடுங்க. மஞ்சள் தண்ணியில் அலம்பி நிழலில் காய வச்சுருங்க 3 நாளைக்கு. வெயிலும் படக்கூடாது, ரொம்ப நெயிலையும் வைக்கக்கூடாது. இந்த வெயிலோட அனல் படணும். நெயிலில் வச்சிங்கன்னா அந்த வெயிலோட அனல் பட்டு இது காயணும். ஒரு 3 நாளைக்கு இந்த வேர் வந்து நல்லா காய வை. தீட்டு இந்த தலை குளிக்கிறவங்க இதெல்லாம் வந்து தொடக்கூடாது. கவிச்சு சாப்பிட்டுட்டோம் அதில் கை வைக்கக்கூடாது. நல்லா சுத்த பத்தமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அதுக்கு அந்த முழுசாக வேலை செய்யும். அந்த பரிகாரத்தை நாட்டு மருந்து கடையில் போயிட்டு இந்த கஸ்தூரி மஞ்சள் சக்கனை கேட்டால் கொடுப்பாங்க. வாங்கி எடுத்தாந்து இது என்ன பண்ணுறீங்க, ஒரு இந்த வேரை எடுத்து பாட்டில், கண்ணாடி பாட்டில் மாரி இருக்குது இல்லையா, அந்த பாட்டில் உள்ள இதை வேரை போட்டுருங்க. அடுத்தது இந்த கஸ்தூரி மஞ்சள் சக்கையை வந்து அது உள்ள போட்டுருங்க. அது பார்க்குறது அந்த மஞ்சள் வந்து மஞ்சள் வந்து சக்கையாக இருக்கும், ஒரு மாதிரி நசுக்கிற மாரி சக்கையாக இருக்கும். இதை அது உள்ள போட்டுட்டு பாட்டிலுக்கு வந்து சந்தனம் போட்டு இது குங்குமம் வச்சிருங்க. வச்சு எடுத்து சாமி முன்னாடி வச்சு நல்லா உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த சாமி நல்லா வேண்டி எடுத்து நீங்கள் பூஜை ரூமில் வைக்கலாம். இல்லை ஹாலில் வந்து நம்ம கபோர்டு செல்ஃபு இருக்கும் இல்லையா, டிவி கபோர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கபோர்டுக்கு மேலே வைக்கலாம். நன்றி, வணக்கம்.